வணக்கம் மக்களே, ஒரு சூப்பரான ஹெல்த்தியான சம்மர் ட்ரிங்க் பார்த்துடலாமா? சியா சீட் அல்லது சப்ஜா சீட் ஊற வச்சு எடுத்துக்கலாம். நான் சியா சீட் தான் எடுத்திருக்கேன். ஸோ இதை ஆட் பண்ணிக்கலாம். சியா சீடோ சப்ஜா சீடோ ஊற வச்சோடனே நமக்கு போட்ட குவான்டிட்டியை விட ரொம்ப அதிகமாகவே வரும். ஸோ தேவையான அளவு மட்டும் எடுத்துக்கலாம். கூடவே சுகர் நமக்கு ஒயிட் அல்லது ப்ரௌன் எந்த கலர் சுகர் வேணாலும் எடுத்துக்கலாம். ஒரு பவுல் அளவுக்கு தர்பூசணி பழம் தோல்களையும் எடுத்துட்டேன், விதைகளையும் எடுத்துட்டேன். அது உள்ளே இருக்க ஃப்ளஷ் மட்டும் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி இப்போ இதோட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போது காய்ச்சி நல்லா ஆற வச்ச கட்டியான பாலையும் இதோட சேர்த்துக்கலாம். பாதாம் பிசின் இருந்தால் ஊற வச்சு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு கூடவே நமக்கு தேவையான அளவுக்கு எவ்வளோ ஜில்லுன்னு வேணுமோ அந்த அளவுக்கு நமக்கு ஐஸ் க்யூப்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து எடுத்துட்டோன்னா நமக்கு தேவையான சம்மர் ட்ரிங்க் சூப்பராக ரெடி ஆயிரும். தர்பூசணி பழத்தில் உள்ள கலர் எல்லாம் பாலோட கலந்து அப்படியே பேபி பிங்க் கலரில் சூப்பரான சம்மர் ட்ரிங்க் ரெடி ஆயிரும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.